மூச்சோடு முழு ஆதரவோடு இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி வேகமாக அந்த தேர்தல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட வேலைகளை துவங்கி திமுகவை எதிர்ப்பது அப்படிங்கிறதை ஒரு பிரதான நோக்கமாக வைப்பதை வைத்துவிட்டு இப்போது இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அவங்களுக்குள்ள போட்டுக்கிற சண்டைகளிலே நேரம் போய்கொண்டே இருக்கிறது. உறுதியாக இது தொடர்ந்தால் திமுகவை எதிர்த்து இவர்கள் ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக இருக்காது அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்து. இன்னொரு விஷயம் இந்த சண்டைகள் இந்த பிரச்சனைகளால் நடிகர் விஜய்க்கு வருகின்ற ஆதரவு மேலும் மேலும் கூடி வருகிறது. குறிப்பாக நிறைய சர்வேஸ் வந்திருக்கு. அந்த சர்வேகளில் சென்னை பகுதிகள், பெருநகர சென்னை பகுதிகள், தஞ்சாவூர் சுற்றியுள்ள அந்த காவேரி டெல்டா பகுதிகள், அதே போல் கோஸ்டல் தமிழ்நாடு, இங்கெல்லாம் பெரிய அளவிலான ஆதரவு விஜய்க்கு வருகிறது. அந்த ஆதரவு பெரும்பாலும் 2 கட்சிகளிலிருந்து வாக்குகளை பிரிப்பதாலே வருகிறது. ஒன்று அதிமுக வாக்குகளையும் அவர் பிரிக்கிறார், என்று திமுக வாக்கு